ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. நாளைக்கு நடக்க போகிற ரெண்டு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் செம்ம கடுப்புல இருப்பாங்க. வான்கடே ஸ்டேடியத்தில் வச்சு ராஜஸ்தான் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்கன்ட்டு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸு ஜெய்ப்பூரில் வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸை ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. எல்லாமே தே ஹவ் கவர்ட் எவ்ரி திங். ஸ்பின்னரா ராகுல் சாகர் நல்லா போடுறாரு, ஃபாஸ்ட் பவுலிங்கா பும்ரா நல்லா போடுறாரு, மலிங்கா நல்லா போடுறாரு, குருணால் பாண்டியா விளாட்றாரு, டாப் ஆர்டர் ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டிகாக்கும் விளாட்றாங்க, மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு, முடிக்கிறதுக்கு குருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, போலாடுன்னு இருக்காங்க. ஸோ தே கவர்ட் ஆல் பேசஸ். ஓரளவுக்கு செட்டாக நல்ல ஃபார்மில் இருக்க டீம் மும்பை இந்தியன்ஸ். யூஸ்வலாக ஆரம்பத்தில் தடவுறவங்க லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் விளாடுவாங்க. இந்த தடவை முதலேருந்தே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் தான் டெஃபினட்டாக டாப்பில் இருக்காங்க. அவங்க ஸ்குவாட் சேஞ்சஸ் அப்படின்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இஷன் கிஷன் உள்ளே வரலாம், ஜெயந்த் யாதவ் அனுப்பிச்சிருவாங்க. ஜேசன் பெஹன்ட்ராஃப் விளாடுவாரா இல்லை பென் கட்டிங் விளாடுவாரான்னு எனக்கு தெரியல. பென் கட்டிங்கு ட்ரை பண்ணலாம், இல்லை ஜேசன் பெஹன்ட்ராஃப் நாளைக்கு விளாட வச்சுட்டு ஒரு பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆனோடனே மிச்ச பிளேயருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட எண்ணம். மிச்சப்படி மும்பை இந்தியன்ஸில் பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்காது. அவங்க மாற்றிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, கடைசி வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கையில் விடாமல் ஏதாவது ஒரு மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஃபெயில் ஆகிட்டாருன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் மிடில் ஆர்டரில் ப்ராபப்ளி போலோட முன்னாடி இறக்கி விட்டோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியோ இன்னும் கொஞ்சம் மிடில் ஆர்டர்லேயும் கொஞ்சம் ரன் ரேட் அப் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் சைடில் தான் வேறு எந்த சேஞ்சுமே இருக்காது. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, 9 மேட்ச் ஆன பிறகும் அவங்க பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஜோஸ் பட்லர் மட்டும் ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டாங்க. பும்ராவோ இல்லை யாரோ எடுத்துட்டாங்கன்னா அந்த டீமில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அவங்களுக்கு பெரிய விஷயம், இப்போ நாளைக்கு பண்ண வேண்டிய பெரிய விஷயம், பிளேயிங் லெவலில் யார் விளாட போகிறா, யார் எந்த இடத்துல இறங்க போகிறா. அஜின்கே ரஹானே நம்பர் 4 கரெக்டான சாய்ஸா கேட்டால் கிடையாது. நம்பர் 4 எப்போ கரெக்டான சாய்ஸாக இருப்பார்? 5 ஓவரில் 2 விக்கெட் போயிடுச்சுன்னா ஸ்டடி பண்ணுறதுக்கு அஜின்கே ரஹானே. இதே 10 ஓவரில் 60, 70, 89 ரன் அடித்த பிறகு அஜின்கே ரஹானே வரலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவருக்கு அந்த அளவுக்கு ஹிட்டிங் பவர் கிடையாது. ஸோ அவங்க கேப்டன் அஜின்கே ரஹானே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் போல ஆஷன் டர்னர் வந்தார். ஆஷன் டர்னர் முன்னாடி விளையாண்டாருனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டுவர்ட் பினி போகிற மேட்ச் நல்லா அடித்தார். பவுலிங்லேயும் பெருசாக ஒன்று வச்சு ஸ்ரேயாஸ் கோபால், ஜோஃப்ரா ஆர்ச்சர் தவிர வேறு யாருமே சரியாக போடல அவங்க டீமில். உன்னத் குல்கர்னி இவங்கெல்லாம் ஒரு பிட்ஸ் அண்ட் பீஸாக போடுறாங்க. ஸோ நாளைக்கு ராஜஸ்தான் நடக்கிறனால ப்ராப்ளி திரும்பி இஷ்யூதி விளாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு டெஃபினட்டாக ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருப்பார், ஜோஸ் பட்லர் இருப்பார். ஆஷ்டன் டர்னர் போன மேட்ச் டக் அவுட் அடிச்சிருந்தா கூட பெரிய வாய்ப்பு இல்லாதனால திருப்பி ஆஷ்டன் டர்னர் அவங்க விளாட வைப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த 4வது பிளேயர் யார் அப்படிங்கிறதா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். யார் பவுலர் எடுக்கிறாங்களா, இஷ்யோதி எடுக்கிறாங்களா, இல்லை திருப்பி ஸ்டீவ் ஸ்மித்தே கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க ராஜஸ்தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜஸ்தான் நாளைக்கு ஜெயிக்கணும்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஏதாவது புதுமை பண்ணாதான் உண்டு. வந்த உடனே ரோஹித் சர்மாவையும் குவிண்டன் டிகாக்கும் அவுட் ஆக்கி கடைசியில் அடிக்க விடாமல் 2 ஓவரில் ஹர்திக் பாண்டியா, போலாடெல்லாம் அவுட் ஆகினாங்கன்னா ராஜஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிச்சப்படி நிலவரத்தைப்படி பார்த்தீங்கன்னா, டீமோட ஃபார்மை வச்சு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னா மறுபடியும் பேசலாம். இதே மாதிரி அடுத்து நடக்க போகிற டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப், அந்த மேட்சும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. போன தடவை டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி 7 ரன்லேயே 8 ரன்லேயே 7 விக்கெட் விட்டு இந்தாங்க அப்படின்னு பஞ்சாப் கையில் தூக்கி கொடுத்தாங்க. இந்த தடவை அப்படி பண்ண முடியாது. 2 பேரும் 10 பாயிண்ட் இருக்காங்க. 2 பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் கிறிஸ் கெயிலும் ராகுலும் யாராவது ஒருத்தர் கடைசி வரைக்கும் விளாடுவாங்க. அதுதான் அவங்க ரூலு. மயங்க் அகர்வால் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். மில்லர் போன மேட்ச் அடித்தார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே போடுறாங்க. அஸ்வின் நல்லா போடுறாரு. நாளைக்கு வந்து முஜீப் டெஃபினட்டாக விளாடுவார். வேறு யார் விளாடுவான்னு தெரில. ஹட்டர்ஸ் வில்லியன் இல்லை முஜீப் 2 பேர் யாராவது ஒருத்தர் விளாடுவாங்க. அஸ்வின் விளாடுவார், முருகன் அஸ்வின் விளாடுவார், முகமது சமீர் இருக்கார். ஸோ ஒரு மாதிரி இருக்குது அவங்க டீம். பஞ்சாப் போன மேட்ச் நல்லா அஸ்வினோட ஒரு பிரில்லியன்ட் கேப்டன்சி, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஜெயிச்சாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. டெல்லி வரிசையாக தோத்துட்ருக்காங்க ஹோம் பிச்சில். நாளைக்கு டெல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. நாளைக்கு டெல்லி ஜெயிக்கணும்னா ஷிக்கர் தவான் இல்லை பிருத்திவி ஷா யாராவது ஒருத்தர் விளாண்டே ஆகணும். அவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் விளாட்றதே கிடையாது. அதே மாதிரியில் ரிஷாப் பந்த் இல்லை ஸ்ரேயாஸ் ஐயர் மிடில் ஆர்டரில் விளாண்டாகணும். பவுலிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரபாடா நல்லா போடுறாரு, மிஸ்ரா நல்லா போடுறாரு. ஓரளவு சந்தீப் லமிச்சன் அவங்களை கொண்டு வராங்களா இல்லையான்னு தெரில. கிறிஸ் மோரிஸோட ஃபார்ம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. பவுலிங்கும் சரியாக போட மாட்டேங்கிறாரு, பேட்டிங்கும் முக்கிய ஆடுறாரு. ஸோ அவரை ட்ராப் பண்ணிட்டு சந்தீப் லமிச்சன் கொண்டு வராங்களா அப்படின்னு தெரில. பார்க்கலாமா நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா டெல்லி ஜெயிச்சே ஆகணும். மொத்தமாக தோத்துட்டாங்க அவங்க, வரிசையாக மேட்ச் தோத்துட்டு வராங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இல்லை, நாளைக்கு டெல்லி வந்து கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும். அதுவும் நாளைக்கு டெல்லியில் வேறு நடக்குது. டெல்லி உங்களுக்கே தெரியும், 4 மேட்ச் விளாண்டு 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 3 தோற்று போயிட்டாங்க. நாளைக்கு கொஞ்சம் புச்சால்தனமாக விளாண்டா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து
டெஃபினட்டாக சந்தீப் லமிச்சான டீமில் வச்சுக்கணும். ஏன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு வேஸ்ட்டு. அப்புறம் கிறிஸ் மோரிஸ் போயிட்டு அவங்க பேட்டிங் லைன் வீக் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அப்படின்னா மேலே இருக்க யாராவது ஒருத்தர் பொறுப்பானா தான் உண்டு. ஸோ நாளைக்கு டெஃபினட்டாக டெல்லி ஜெயிக்கணும்னா டெல்லி வந்து ஓப்பனிங்கில் ஷிக்கர் தவானும் பிருத்திவி ஷாவும் நின்று ஒரு 2 நின்று ஒரு 15 பண்ண வரைக்கும் ஆடினா ரிஷப் பந்த் இல்லை யாராவது வந்து முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாப் வந்து ஒரு மாதிரி செட்டிலான டீம் மாதிரி இருக்காங்க. டெல்லி செட்டிலான மாதிரி தெரியுது. அடுத்த மேட்ச் பார்த்தா புஷ்னு போயிடுது. முக்கியமாக டெல்லியில் வர்றப்ப ஃபெரசோ காட்டில் வர்றப்ப அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். அடுத்த ஸ்டெப்பில் 2 டீமில் ஒரு டீம் பிளே ஆஃப் தூக்கி காலை தூக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க டெல்லி தோத்த கடுப்பில் இருப்பாங்க, வெறியோடு இருப்பாங்க, 2வது மேட்ச் தோக்கக்கூடாதுன்னு. ஸோ பஞ்சாபும் அதே மாதிரி ஜெயிச்ச கான்ஃபிடன்ஸோடு வந்து விளாட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 50-50 யார் வேணால் ஜெயிக்கலாம். முக்கியமாக இவங்க டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. யாராவது ஒரு டீம் டாஸ் ஜெயிச்சு ஒரு 160-170 செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நாளைக்கு மேட்ச் முடிஞ்சவொன்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.